இப்ப நீங்க சொன்னத வச்சு ஒரு கேள்வி. ம். நடு ராத்திரியில யாரோ நம்மள பார்க்குற மாரி எல்லாம் ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லையா? ஆ. அதெல்லாம் கூட அமானுஷ்யம் தானா? ஓகே. இது வந்துட்டு சயின்டிஃபிக்கா வும் இருக்கு, அமானுஷ்யமாவும் இருக்கு. இப்போ நம்ப வந்துட்டு வீட்ல இருக்கோம், தனியா இருக்கோம். ஆ ஒரு விதமான பயத்துல கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த மாரி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி யாராச்சும் பார்க்குற மாரி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு பேசுற மாரி இருக்கும். அது ஒரு விதமா சயின்டிஃபிக்ல சொல்றாங்க. ஆனா, இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாரி அந்த வீட்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து துர்மரணம் ஆயிருக்கு. இல்லாட்டி ஏற்கனவே அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அப்போ நம்மளுக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பா வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஓகே. ஸோ அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்க, சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, ஆ. இவங்களோட ஆன்மா தான் வந்து ஆமா. இப்படி அந்த இருக்குது. ஆன்மாக்கு வந்துட்டு ஒரு சாந்தி இல்லாம இருக்கலாம். இல்ல அதுக்கு நிறைவேறாத ஆசைகள் நெறைய இருக்கலாம். அதனால கூட அந்த வீட்ட விட்டு போகாம இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு பிடித்த நபர், இல்லாட்டி உறவு முறை இருக்கும். அவங்கள பின்பற்றி கூட வந்து அந்த மாரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். இது எல்லாருக்குமே அந்த மாரி பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு தான் அந்த உணர்வு கண்டிப்பா வரும். எல்லாராலயும் அந்த வந்துட்டு உணர்வு வந்துட்டு வராது. இந்த மாரி யாரோ இருக்கிற மாரி, பேசுற மாரி எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் கிடைக்காது. ஒரு கியூரியஸ் கொஸ்டின். ம். சினிமாலலாம் காமிப்பாங்க இல்லையா? ம். கண்ணாடில டக்கு டக்குன்னு ஏதோ திடீர்னு இந்த மாரி அமானுஷ்யங்கள் நடக்கும்போது, ம். முகம் மாறுற மாதிரி எல்லாம். ம். அதெல்லாம் நிஜத்திலயும் நடக்குமா? அது வந்துட்டு நம்மளோட ஃபீலிங் தான் நம்ப சொல்லலாம். இப்போ நம்ப வந்துட்டு வெளிச்சத்துல ஒரு கண்ணாடி பார்க்கறதுக்கும், இருட்டுல ஒரு கண்ணாடி பார்க்கறதுக்கும் நம்ப நம்ம முகமே நம்ம பார்க்கும்போது ஒரு டிஃபரண்டான ஃபீலிங் இருக்கும். அதுக்கும் அமானுஷத்துக்கும், கண்ணாடிக்கும் எந்த விதமான சம்பந்தம் எதுவும் கிடையாது. மேபி மூவிஸ்ல அந்த மாரி காட்டலாம். ஆனா, நிஜ வாழ்க்கையில வந்துட்டு அந்த மாரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா, கண்ணாடியில ஒண்ணே ஒண்ணு நீங்க கவனமா இருக்கணும். விரிசல் விட்ட கண்ணாடி, உடைஞ்ச கண்ணாடிய மட்டும் நீங்க வீட்ல வச்சிருக்க கூடாது. தட் கேன் அட்ராக்ட் ஈவில் அன்வான்டட் ஃபோர்ஸஸ். ஈவில் ஃபோர்ஸஸ் ஆர் நெகட்டிவிட்டி அந்த மாரி. ஸோ அந்த மாரி கண்ணாடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தவிர, வேற கண்ணாடியில நம்ம முகம் பார்க்கறது வந்துட்டு சிலப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு திங்கிங்ல நம்ம அந்த கண்ணாடிய பார்ப்போம். டிம் லைட்ல பார்க்கும்போது நம்ம ஃபேஸே வந்துட்டு வித்தியாசமா தெரியிற மாரி ஒரு ஃபீலிங் வரும் தவிர, மத்தபடி அந்த மாரி அந்த படத்துல காமிக்கிற மாரி எந்த இதுவும் கிடையாது.